பேசுவாங்கண்ணே, அதுக்கான நேரம் காலம் இருக்கு. அதனால நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், பேசுறேங்க. நான் இன்னைக்கு திரும்ப அதை பேச விரும்பல. 2 முறை இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் சில நாட்கள் யாரும் தோண்டல விட மாட்டாங்க. அவங்களோட களத்துல நான் போராடி கொண்டிருக்கின்றேன், போராடுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பத்தி சந்தோஷம் தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் நிற்கிறேன். நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேரல. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னாருன்னா தொண்டனாக இருப்பேன். ஆனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும். என்ன பேசுவாங்கண்ணே, அதுக்கான நேரம் காலம் இருக்கு. அதனால நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், பேசுறேங்க. நான் இன்னைக்கு திரும்ப அதை பேச விரும்பல. 2 முறை இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் சில நாட்கள் யாரும் தோண்டல விட மாட்டாங்க. அவங்களோட களத்துல நான் போராடி கொண்டிருக்கின்றேன், போராடுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பத்தி சந்தோஷம் தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் நிற்கிறேன். நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேரல. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னாருன்னா தொண்டனாக இருப்பேன். ஆனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.